இங்கே பாருங்க. டேய் ஏய் 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 சரி 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 இன்னமோ தெரிஞ்சவங்க மாதிரி பண்ணிக்கிருக்கு. ஆமாம் ஆமாம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத போய் நான் காட்டுறேன். ஆனால் ஒரு சில இடங்களில் உள்ளுக்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து தடை. நம்ம தான் இது ஃபஸ்ட்டு வீடியோ, நம்ம தான் ஃபஸ்ட்டாக வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு போட போகிறோம். அது ஆமாம் ஐயோ அப்படி ஒரு ஃபீல் வருது அப்படின்னா ப்ளாக்ஸ் பண்ணுறா அந்த பேக் போட்டிருக்கனால தான் வரும் ப்ளாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆலியலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஆலியலை இந்த இங்கே போகிற ரோட்டை அப்படியே ரொசட்க்கு போகுது. நம்ம இந்த பேண்டில் தான் இருக்கோம். அதாவது இதை மில்க் போட் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவேங்க, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்க போகிறோம். ஏன் அப்படின்னா தமிழ் வ்ளாக்ஸ்லேயே ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் நிறைய வியூஸ் நிறைய இடத்துக்கு போயிட்டு போட்டிருக்காங்க. பட் நம்ம தான் இது ஃபஸ்ட்டு வீடியோ, நம்ம தான் ஃபஸ்ட்டாக வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு போட போகிறோம். அதாவது கும்பல் வேலை தெமோதர கும்பல் வேலை தோ பன்சலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். வீடியோ ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அநேகமாக இது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வரும். ஏன்னா ரொம்பவுமே லாங்காக இருக்கும் இந்த வீடியோ. நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது தானே அப்படிங்கிறதுக்காக. கிட்டப்போ எப்படி சூப்பராக இருக்கா? வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். போயிட்டு அங்கிட்டிருந்து ட்ரெயின்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம். நம்ம ட்ரெயின் போகிறதுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயின் டைமிங் பிரச்சனை. நம்ம பஸ்லேயே போவோம், நம்ம ரோட்டோரத்துலேயே போயிடலாம். போவோமா? நம்ம வந்து காலையில் வெள்ளனாவே கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 மணி. ஏன் அப்படின்னா பகல் டைமில் கடுமையாக வெயில், செம்ம வெயில் அடிக்குதுங்க. ஏற்கனவே நம்மளாம் கருத்த குட்டி மாதிரி தான் இருக்கும். ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கலர் இருக்குது. போச்சுன்னா அதுவும் போச்சு. என்னென்னா இந்த வ்ளாகர்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் ஐட்டம் இருக்குது. அந்த மூஞ்சை பார்த்தாலே டக்குன்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு ஷூ ஒன்று இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு டிஷர்ட், அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கண்ணாடி எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்குள்ள இருக்குது. அது எனக்கு போடுறதுக்கு அவ்வளோனா இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் முக்கியமாக ஒரு ஐட்டம் இருக்குது. என்ன சொல்லுங்கள் பாப்பா? பேக். இப்படி ஒரு பேக்கை போட்டால் தான் அது ஒரு வ்ளாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே வரும். நீங்கள் வேணும்னா வ்ளாக்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ஆமாம் ஐயோ அப்படி ஒரு ஃபீல் வருது அப்படின்னா வ்ளாக்ஸ் பண்ணுறா அந்த பேக் போட்டிருக்கனால தான் வரும் வ்ளாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. எங்கடா குறுக்கு ரோட்லாம் போய்கிட்டு இருக்கா அப்படிலாம் கேட்காதீங்க. அப்படியே சுற்றி வர்றதாச்சுன்னா பெரிய ரோட்டு ஒன்று இருக்குது. அதை சுற்றி வர்றது நம்ம ஷார்ட்கட்டில் போகிறோம். இப்படியே இறங்குனீங்க சொன்னால் ஆலியில் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து பதுளையில் ஏறுறது குறவு, ட்ரெயின் இங்கேக்குள்ள வந்து ஏறுவாங்க. ஏன்னா கொஞ்சம் அழகான இடம். பதுளை ட்ரெயின் அப்படிங்கும்போது ட்ரெயின் ட்ராவலிங் அப்படிங்கும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நிறைய வியூஸ்லாம் நிறைய பயங்கரமாக பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி தான் அந்த நான் சொன்ன முதல்ல தெமோதரை, அங்கிட்டு கும்பல் வேலை, அப்படியே அந்த தெமோதரை பாலமெல்லாம் வேர்ல்டுலேயே ஒன்று தாங்க இருக்குது. அதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம கட்டாயம் போவோம். இப்போலாம் சொந்த காசை செலவு வச்சு போய்கிட்டு இருக்கோம். நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது லைக்கை போட்டு ஷேர் பண்ணி விட்டால் தான் நம்மளும் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல கோப்ரோ ஒன்று வாங்கிட்டு வர்ற வருமானத்தில் ஊரை சுற்றி பார்க்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் காட்டலாம். பார்க்கலாம். ஹாலியில் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இந்த ரோட்டில் தான் இறங்கி போகிறோம். ஸோ ஹாலியில் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள், தெரியுதா? அதேமாதிரி நான் நினைக்கிறேன் இந்த கண்டென்ட் வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் தமிழில் வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தால் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கேக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் அந்த பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இந்த ரயில்வே துறை வந்து ஆரம்பித்ததுலேருந்து கட்டப்பட்ட இந்த பில்டிங்கெல்லாம் இன்னமுமே அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னாலஜி வைஸாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த பில்டிங் கூரை, அந்த டிசைன், ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அந்த காலத்தில் உள்ள மாதிரி அப்படியே இருக்குது. நான் கிட்ட போய் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாலியில் ரயில்வே ஸ்டேஷன் வேறு லெவலில் இருக்குல்ல.
நம்ம இதுக்குள்ளே போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம போகிறது வந்து தெமோதர பன்சலை அதை தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் வேறு கண்டென்ட் ஆயிரும். நம்ம இதுக்குள்ளே இன்னொரு நாளைக்கு கட்டாயம் போவோம். எனக்கு ஆசை தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் பிரச்சனை, இன்னொன்று வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும், லேக் ஆயிரும், ஒரு இது ஒன்று இல்லாமல் போயிடும். நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த சப்ஜெக்ட் இல்லாமல் போயிடும். கட்டாயம் நம்ம ஒரு நாள் இந்த ட்ரெக்லையும் நடப்போம். இங்கே போயிட்டு ப்ளாக்ஸ் பண்ண. ஏய் தங்கமணி, இங்கே வாடா, இங்கே பாருங்க. டேய் ஏய் சரி சரி சரி, இன்னமும் தெரிஞ்சவங்க மாதிரி பண்ணிக்கிருக்கு. ஆமாம் 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 ஆமாம். வா 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 வா, சைடு வா சைடு வா சைடு வா. வெஹிக்கல் வருது. ஒடியா 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 ஒடியா. யாரா நீ? ஏய் எனக்கு தெரியுமா உனக்கு? ஐயோ கடையெல்லாம் மூடியே. இங்கே பாருங்க, யாருக்காவது வேணும்னு சொல்லுங்கள், கொண்டு வந்து தரேன். ஹாலியில் மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இங்கிட்டு டவுன், இங்கிட்ட அப்படியே பதுல்ல அப்படி அந்த சைட், இது அப்படியே இங்கிட்டு பண்டாரவேலை கொழும்பு ரோட். இது இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும். எங்களுக்குள்ள பஸ் வரும். பஸ்ஸில் போகையில் நான் நினைக்கிறேன் வாய்ஸ் போட இயலாது அப்படின்னு. ஏன்னா நம்மகிட்ட மைக் கிடையாது, ஃபோன் மைக்கில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேறு லெவல் இருக்குல்ல. முருகன் கோயிலில் இது வீர சக்தி விநாயகர் கோயில் ஆலியில் ரொம்பவுமே ஃபேமஸ், பயங்கர ஃபேமஸ். தலைவருக்கு ஒரு கும்பிட போட்டு கிளம்புவோம் வழிப்பிள்ளையார். ஓகே, நம்மகிட்ட மைக் கிடையாது, அப்போ அதனால நொய்ஸஸ் நிறைய இருக்கும். நம்ம ஃப்யூச்சரில் கட்டாயம் வாங்குவோம், நிறைய வாங்குவோம், கேமரா வாங்குவோம். இப்போ ஹானர் X9 மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், X9C ப்ரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐஃபோன் எனக்கு விருப்பமே இல்லை, கோப்ரோ ஒன்று வாங்கணும். எங்கேயும் பஸ் ஏறுவோம், பஸ்ஸில் போகும்போது நான் வீடியோ கிளிப்ஸ் மட்டும் போட்டுருவோம். நண்பர்களே வந்து இறங்கிட்டோம். வந்ததோடு என்ன செஞ்சோன்னு கேட்டால், நம்ம காலை சிற்றுண்டியை இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். அப்பா ஒரு டொஃபி போட்டோம், அதனால் கொஞ்சம் தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு. தோவ பன்சலையோட என்ட்ரன்ஸ் இங்கே கடையிலாம் நிறைய கடைகள் இருக்கும், ரெண்டு பக்கமுமே இருக்குது. ஸ்பெஷலி ஏன் அப்படின்னா, நேற்று 2 நாளைக்கு முதல்லனா இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு. நான் அப்பத்தலையிலேருந்து வரும்போது ஒரு வீடியோ கிளிப் ஒன்று உங்களுக்கு நான் போட்டு விட்டேன். அந்த வீடியோ கிளிப்பில் இருந்து இந்த இடத்துல பஸ்ஸில் வரும்போது எதர்ச்சியாக ஒரு வீடியோ எடுத்தேன், அது இன்றைக்கி யூஸ் ஆகிருக்குது. இது வந்து போகிறது அது அங்கிட்டு, அந்த ரோட்டு வந்து அங்கிட்டிருந்து வாருது. ஸோ என்ட்ரன்ஸே இப்படி தான் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் என்னென்ன அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன். முக்கியமாக இந்த வியூ இருக்குல்ல, இதுக்கு பின்னுக்கு தான் ஒரு புத்தரோட சிலை இருக்கதா வந்து சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு பார்ப்போம் அதுக்கு பின்னாடி எங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நிறைய டூரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத போய் நான் காட்டுறேன். ஆனால் ஒரு சில இடங்களில் உள்ளுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து தடை. ஏன்னா வரலாற்று சின்னங்கள் இருக்குது தானே, இந்த சித்திரங்கள் அதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த ஃப்ளாஷ் லைட் படையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பல்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அதேமாதிரி நைட்டு வியூவுக்கு வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து ரோட்டில் இருந்து நம்ம பார்க்குறோம், ஏன்னா கீழே போனோம்னா இந்த தொப்பியை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இது உள்ளுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், நான் போடுறேன். எங்களுக்குள்ள பெரிய புத்தரோட சிலை இருக்குது, பெரிய ஒரு அரச மரம். அரச மரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், அரச மரம் ஏன் ஒரு முக்கியமான புனிதமான சின்னமாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து நிறைய இருக்குதாம். ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மரம். ஸோ அதனால் இந்த அரச மரம் வந்து எல்லா சமயத்துலேயுமே ஒரு முக்கியத்துவம் வகிக்கிற ஒரு மரம் கருதப்படுது. ஓகேங்க,
இங்கேருந்து இந்த வியூவை வந்து நல்லாவே பாருங்கள். ஸோ நான் பனியை போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி யாருமே போடாத வீடியோவை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுவேன். கொஞ்சம் நொய்ஸஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை டெவலப் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் இப்படி ஒரு வியூ இருக்குது. புத்தரோட சிலை படித்த புத்தருக்கு பின்னுங்க பாருங்க நாங்கள் இருக்கோம். அமரேந்திர பாகுபலி ஆகிய நான். ஓகே, புத்தரோட சிலை இருக்குது. ஸோ நம்ம உள்ளுக்கு போய்ட்டு பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு. நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டாவது விஷயம். பட் புனிதமான விஷயங்கள், புனிதமான இடங்களை மதிக்க கற்றுக்கணும். ஸோ நம்ம இதுக்குள்ளேயே இந்த வளாகத்துக்குள்ளேயே என்ன செய்வோம்னு கேட்டால் அதை செருப்பெல்லாம் கழட்டி வச்சிருவோம். இதுக்கு மேலே செருப்பு யூஸ் பண்ணிட்டு போகிறது அவ்வளோவா நல்லதாக இருக்காது. ஸோ செருப்பை இன்றைக்கி கழட்டி வச்சுருவோம். என்ன வீடியோவில் பார்க்குறதுனால உங்களுக்கு நாற்று அடிக்க மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கு, எனக்கு பயங்கரமாக நாற்று அடிக்குது. நம்ம இதண்ட வியூவை கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு பார்ப்போம். ஏங்க பூவை தான் வச்சுருக்கானுங்க, பட் கூட்ட மாட்டேன்றானுங்க இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு வியூ இதெல்லாம் வந்து இதுக்கு இந்த அதாவது இந்த வரலாற்று சின்னங்களுக்கு பிற்பாடு கட்டினது. இந்த கல் பாறைக்கு அங்கிட்டு தான் என்னன்னு கேட்டால் ஒரு புத்தர் சிலை பாதியில் வடித்த வாக்கில் இருக்குது. அதுக்கான வரலாறை வந்து நான் போயிட்டு சொல்கிறேன். அதில் என்ன உண்மை என்ன பொய் அப்படின்றது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன், என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்ட்டு. சென்டரில் ஒரு புத்தர் சிலை, இந்த சைட்லேயும் சேம் அதே தான். நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளுக்கு வந்ததுமே ஒரு போர்ட் போட்டிருக்காங்க, டெம்பிள் பணியை. இங்கே கீழே வந்து ஏதாவது ஆலோசனை வழங்குற ஏதாவது மண்டபங்கள், ஓய்வெடுக்கிற நிலையங்கள் அப்படி ஏதாவது இருக்கும். ஸோ நம்ம பணியை போவோம். நம்ம வந்த கோயிலுக்கு பணியை போயிட்டு பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்றது. ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க. என்னடா அது 7 லட்சமா? நைட்டுக்கு இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருவிழா நடந்திருக்குது. நித்தியவா இன்னமும். ஸோ இதாவது இந்த பில்டிங்கோட ஒரு அமைப்பா இது என்னன்னே தெரில. நெல்லி கம்பி இது அதாவது இந்த பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான இதுன்னு நினைக்கிறேன். ஸோ டொனேஷன் யாராவது பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஐயா எங்கள் பூஜா இவராய் எங்கண்ணே అంటే పుల్వన్నీ லுணுகலை. ஓகே, இதிலேருந்து ஒரு அழகான வியூ. நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஃபோட்டோவை மென்ஷன் பண்ணுறேன். ஸ்கூல் படிக்கும்போது நான் இங்கே வந்திருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். கிட்டத்தட்ட ஒரு 2017 வந்தேன்னு நினைக்கிறேன். 9 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. பதிலூருக்கு தான் நாங்களும் இருக்கோம். பட் இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் வெளிநாடு இல்லாட்டி வெளி ஊர்களுக்கு போய்ட்டு பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு எத்தனையோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. யாருமே கிடையாது, அமைதியாக இருக்குது. நம்ம மேலேருந்து அப்படி இறங்கி வர்றோம் பள்ளத்துக்கு. அங்கே இருக்குது மெயின் ரோடு. நம்ம அந்த பார்த்தோமே ஒரு கல்லுக்கு முன்னுக்க ஒரு இது ஒன்று இருந்துச்சு, இது புதுப்பிலிமை. அந்த துண்டில் உள்ள ஒரு பக்கம் தான் இது. அதுக்கு இன்னும் ஃப்ரண்ட் சைடில் நம்ம போகலை, ஒரு பக்கம் தான் இது. அதுக்கு பனி உள்ள இடம் தான் இது. ஒரு ஆறு ஒன்று வருது, இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்குவோம். பனி போய்ட்டு பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் காலணி மற்றும் தலைக்கவசத்தை கழற்ற
பற்றி உள்ளே செல்லுங்கள். நிறைய தமிழ் மிஸ்டேக், எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு எப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுதுன்னு தெரியலை. அங்கே பாருங்கள், உள்ளுக்கு ஒருத்தவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சாமி கும்பிட்றாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நம்மகிட்ட வந்த வேலையை முடிச்சுட்டு போவோம். இங்கேயும் ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது, ரொம்ப பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அது கீழே ஒவ்வொரு தியார் நிலை அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சைடை பார்த்துட்டு அதில் உள்ள ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வாரேன். அதுக்கப்புறம் இது உள்ளுக்க போகலாம். இது உள்ளுக்க நான் நினைக்கிறேன் கேமரா யூஸ் பண்ண இயலாது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்திருந்தேன், அந்த டைமில் அலோட் பண்ணலை. இப்போது என்ன மாதிரின்னு தெரியலை. ஒரு பெரிய ஒரு அமைதி கிடைக்கிது, மன அமைதி கிடைக்கிது, அந்தளவுக்கு இருக்குது. இங்கே இருக்க சிங்கள மக்கள், இது வந்து தமிழர்களுடைய நாடு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. நம்மளுடைய மூதாதையர், நம்மளுடைய பாட்டன், நம்மளுடைய ராவணனுடைய தேசம்தான் இந்த இலங்கை தேசம். அந்த டைமில் இருந்து பல அன்னைக்கு இருந்ததுக்கான ஆதாரங்கள் என்னத்தான் இருந்தாலும் இப்போ இருக்க ஒரு சில பிற மொழி மக்கள்னால என்ன செய்யணும்னு கேட்டால், வரலாற்றுகள், ஒரு சில முக்கியமான வரலாற்றுகள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டுருச்சு. அப்போ அதனால அதில் ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த கோவில். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த டைமில் ஒரு அரசன் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், போருக்கு பயந்து போரில் தோற்று இந்த இடத்துல வந்து தான் மறைஞ்சு இருந்ததாகவும், இங்கே இருந்து நான் ஆரம்பத்தில் காட்டினேன்ல, இது ஒரு முருகன் சிலையாக இருந்ததாகவும், இது ஒரு ஆரம்பத்தில் முருகன் வழிபாட கூடிய ஒரு கோயிலாகவும் இருந்ததாகவும், இது வந்து முருகன் சிலை. அதுக்கு பிறகு தான் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு கேட்டால், முழுக்க மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. இந்த முகம், அந்த இதில் இருக்க விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இது வந்து எந்த வகையில் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வரலாற்றை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கான ஒரு சில டச் விட்டு போன ஒரு ஆதாரங்கள் இருக்குது. நம்ம பார்த்தோம், அந்த இடத்துல இருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம். அதுக்கு பின்னுக்கு உள்ள பகுதி தான் இது. முழுமையாக என்ன செய்யப்படலைன்னு கேட்டால், இது வந்து அமைக்கப்படலை, புனரமைக்கப்படலை. அதாவது இந்த கோயிலை வந்து புனரமைக்கப்பட்ட, அதாவது சிங்களமயமாக்கப்பட்டதன் பின்னுக்க இந்த முருகன் சிலையை வந்து மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் புத்தர் வடிவில் அமைக்கப்பட்டதாகவும் தான் சொல்கிறாங்க. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால், இதோட வரலாறு தெரிஞ்சவங்க இருந்தால் கட்டாயம் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். நமக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னுமே வந்து நம்ம அங்கே போகலை. ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட்டு இதில் உள்ள விஷயங்களை வந்து நம்ம சரியாக மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல உட்காந்து இருக்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டால், ஸ்கூல் டைமில் நான் படிக்கும்போது 2017 அந்த டைமில் படிக்கும்போது எங்கள் கிளாஸ்லேருந்து ஏலெவல் படிக்க எல்லோரும் வந்திருந்தோம். அந்த டைமில் ராஜரத்ன சார் பிரின்ஸிபலாக இருந்தார். ஸோ அந்த டைமில் இருந்த ஒரு புகைப்படம் நம்ம இங்கேருந்து எடுத்திருப்போம். ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அதையும் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த இடம் வந்து இந்த கல் தான். கிளாஸ்மேட் நினைவுகள் அப்படியே அள்ளி சென்று வருகிறது. காற்று கொஞ்சம் சூப்பராக இருக்குது இந்த இடம். நான் யோசித்தேன், இதோடு இந்த வீடியோவை முடிச்சுட்டு பார்ட் 2ல் உள்ளுக்குள்ள விஷயங்களை வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க கட்டாயம் போய்ட்டு அந்த வீடியோ வந்து பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுதான் நல்லாவும் இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு கிளிப்பாகவும், உள்ளுக்குள்ள விஷயத்த ஒரு கிளிப்பாகவும் போடும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி இப்போவே 20 மினிட்ஸ் 20 நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ போயிடுச்சு. பார்ட் 2ல் நான் கட்டாயம் உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் கட்டாயம் சொல்கிறேன். பார்ட் 2ல் சந்திப்போம்.